மாமா, இந்த நாட்டிய பள்ளிய வாழ்த்தி ஒரு 4 வார்த்தை பேசுங்க மாமா. ஆ, எனக்கு பரதநாட்டியத்தை பத்தி அது ஒரு உன்னதமான கலை அப்படிங்கறத தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியாது. என்னோட குடும்பத்துக்கும் நாட்டியத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா மாயாவோட அம்மா சந்தியா நல்லா நாட்டியம் ஆடுவா. மாயா அவ பொண்ணு இல்லையா, நாட்டியத்துக்கும் அவளோட வாரிசா மாயா உருவெடுத்திருக்கா. அது மட்டும் இல்ல, தான் கத்துக்கிட்ட நாட்டியத்தை மத்தவங்களுக்கும் கத்து கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல ஆரம்பிச்சிருக்கா. உங்க எல்லாரோட அன்பையும் ஆதரவையும் நீங்க அவளுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதோட நான் என்னுடைய ஆசைகளையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை போலதான் உங்க பொண்ணுக்கு ரொம்ப நல்ல மனசுங்கய்யா. நிச்சயமா எங்களோட ஆதரவு அவங்களுக்கு என்னைக்கு இருக்கீங்க. சந்தோஷம். அப்புறம் என்னம்மா, குழந்தைகள்லாம் ஆர்வமா இருக்காங்க. நீதானே டீச்சர், நாட்டியத்தை சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சுமே. இல்ல பெரியப்பா, நீங்க எப்படி உங்க கையால ரிப்பன் கட் பண்ணி தொடங்கி வச்சீங்களோ அந்த மாதிரி நாட்டியத்தை தொடங்கி வைக்க ஒரு புது டீச்சர் வர போறாங்க. ஓ, உன்னை தவிர்த்து இன்னொரு டீச்சரையும் வேலைக்கு வச்சிருக்கியா? வேலைக்கெல்லாம் சேர்க்கல பெரியப்பா. அது யார் அந்த புது டீச்சர்?